ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். பாருங்க, எத்தனையோ பேர் ஒரே ராசியில பிறந்திருப்பாங்க, ஒரே டைம்ல பிறந்திருப்பாங்க. ஸோ அவரோட ஜாதகம் பார்க்கறது எப்படி? ஸோ எல்லாருக்கும் ஒரே ஃபியூச்சர் இருக்குமா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குமா? இல்லை. இப்போ சாடை சாத்தி நிறைய பேருக்கு இருக்கு, நிறைய சில ராசிகளை பிறந்தவருக்கு எல்லாருக்கும் பிரச்சனை வந்துட்டு இருக்கா? இல்லை. பாருங்க, நான் எப்படி ஜாதகம் பார்க்கறேன்னா, ஜாதகம் பார்த்து சில பேருக்கு சார் என்னோட பர்த் டைம் சரியா இல்லை, டைம் சரியா இல்லைன்னு சொல்லுவாங்க. அவரோட ஜாதகத்தை நான் கை ரேகைகளுக்கு மேட்ச் பண்ணி பார்க்கறேன். ஸோ கை ரேகை, கையில இருக்கிற ரேகைகள், அதுக்கப்புறம் ஜாதகத்துல கிரகங்கள் ரெண்டுமே சேர்ந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவருக்கு திருமண யோகம் கையிலையும் நமக்கு வந்துருச்சு, விசிபிள் ஆகிருக்கு, ஜாதகத்துலயும் இருக்கு, பிரஷ்ன சாஸ்திரத்துலயும் இருக்கு. அப்போ மூணு விஷயத்துலயும் மூணு சிஸ்டம்ல கூட அந்த ஈவெண்ட் நடக்கும்போது நம்ம ஈஸியா சொல்லலாம் இந்த ஈவெண்ட் நடக்கும். ஸோ அப்படி நாம இந்த பர்த் டைம் சரியில்லைன்னா கூட கை ரேகை பார்த்து நம்ம சொல்லிடலாம். ஸோ ஒருவேளை பர்த் டைம் சரி இருந்தாலும் கூட கை ரேகை பார்த்துதான் ஆகணும். எதுக்குன்னா கை ரேகையில தப்பி இருக்காது, ஜாதகத்துல தப்பி இருக்கலாம். ஸோ அப்படி நான் மல்டிபிள் வேஸ்ல ஜாதகம் பார்த்து ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். ஸோ உங்க ஜாதகம் அப்படி பார்க்கணும்னா நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க உங்க கன்சல்டேஷன் நீங்க புக் பண்ணலாம். கர்காடக ராசி, இந்த கர்காடக ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு பார்க்கலாம். இந்த 2026 ஏப்ரல் 19க்கு அப்புறம் இந்த டைம் பீரியட்ல என்னென்ன இருக்கு பார்க்கலாம். இப்ப பாருங்க, 12வது வீட்டுல இருக்கிற குரு கிரகம், இது மிகப்பெரிய ஒரு ஆன்மீகம் பத்தி உங்களுக்கு நிறைய தாட்ஸ் கொடுக்க போற ஒரு காம்பினேஷன். குரு கிரகம் உங்களுக்கு அந்த தாட்ஸ் கொடுக்கலாம், அந்த நாலேஜ் கொடுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, சப்தமாதிபதி நவம பாவத்தில் இருக்கிறது திருமண யோகம் கண்டிப்பா இருக்கு. இத்தனை நாளுமே நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப அந்த யோகம் வந்துருச்சு, உங்களுக்கு திருமண யோகம். 2வது வீட்டுல இருக்கிற கேதுனால என்னமோ பேசுனீங்க, நீங்க கேஷுவலா சொல்லிட்டீங்க, ஆனா அது உங்களுக்கு ரிட்டர்னா வருது நெகட்டிவா. ஒரு கம்பெனியோலயோ ஒரு குடும்பத்திலயோ நீங்க பேசுற ஒரு பேச்சு உங்களுக்கே நெகட்டிவா வருது, ஆயுதமா அவர் யூஸ் பண்றாங்க. உங்க தாட்ஸ், உங்க கம்யூனிகேஷன் மேல நீங்க கண்ட்ரோல் வைக்கணும். இல்லைன்னா அது மிகப்பெரிய பிரச்சனையாகி உங்களை அது ப்ராப்ளம் பண்ணலாம். அதனால பேச்சு மேல, உங்க வார்த்தை மேல கண்ட்ரோல் வச்சுதான் நீங்க கண்ட்ரோலடா இருக்கணும். கண்ணுக்கு சம்பந்தப்பட்ட ஐ ரிலேட்டட் இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு, ஜாக்கிரதை இருக்கு. அதுக்கப்புறம் 11th ஹவுஸ்ல இருக்கிற சுக்கிர கிரகம் உங்க பிசினஸ்ல நீங்க என்ன வேணும்னாலும் பிசினஸ் வேணாலும் பண்ணுங்க. நீங்க வெஜிடபிள்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம், துணி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த பிசினஸ்கள்ல உங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸும் அதிகமான லாபம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சார் இப்பதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன் சார், எனக்கு லாபம் இருக்கான்னு கேட்பாங்க. கண்டிப்பா இருக்கு. கர்காடக ராசியில பிறந்தவர். தசமஸ்தானத்தில் இருக்கிற சூரியன் பாருங்க எக்ஸால்டட், அப்படின்னா ரொம்ப எனர்ஜில இருக்கா. இப்ப திக்பலம்னு சொல்லுவாங்க, அதுல ஸ்தான பலத்துல ரொம்ப ரொம்ப எனர்ஜைஸ்ல இருக்கா, எக்ஸால்டட் உச்சமான ஸ்தானத்துல இருக்கிறா. இந்த சூரியனால உங்களுக்கு கண்டிப்பா யார் கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்க ட்ரை பண்றீங்களோ அவர் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிற சான்சஸ் அதிகமா இருக்கு. டிரான்ஸ்பருக்கு ட்ரை பண்ணுவாங்க, அவருக்கு இருக்கு சான்சஸ், சக்சஸ் இருக்கு. பிசினஸுக்கு சம்பந்தப்பட்ட யோசனை, தாட்ஸ், அந்த சிச்சுவேஷன் சப்போர்ட் கிரியேட் ஆகும். ஜாகிரதையா இருங்க. ஆனா சக்சஸ் அதிகமா இருக்கு, யோசிச்சு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நவம பாவத்துல கிரகங்கள் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பா பூர்வீக சொத்து கிடைக்கிற சான்சஸ். எப்போ நீங்க இந்த ப்ராப்பர்ட்டி கிடைக்கும்னு நீங்க நினைக்கவே இல்லை, ஆனா இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி உங்களை தேடி வரும். அதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. ஸோ இத்தனை விஷயங்கள் கர்காடக ராசியில பிறந்தவருக்கு